ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காக லக்கேஜ் பேக் பண்ணும்போது தான் மெடிசன் எந்த பேக்கில் கொண்டு போகணும்னு டவுட் வரும். ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகணுமா இல்லை செக்இன் லக்கேஜில் கொண்டு போகணுமா, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெடிசன் வந்து கொண்டு போகலாம், நம்ம கொண்டு போகிற மெடிசனுக்கு கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணுமா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறவங்க மெடிசன் கொண்டு போகும்போது கஸ்டம்ஸ் என்ன சொல்லுவாங்க, இது போல் பல கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏன்னா அந்த வீடியோவில் ஒரு பேசஞ்சராக ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது மெடிசன் கொண்டு போகும்போது நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்பதை கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். மெடிசன் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்பேக்லையும் கொண்டு போகலாம், செக்இன் லக்கேஜில் கொண்டு போகலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா ஒரு சில டைமில் நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய செக்இன் லக்கேஜ் தொலைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுடைய செக்இன் லக்கேஜ் தொலைஞ்சிருச்சுன்னா அதில் நீங்கள் கேரி பண்ண உங்களோட மெடிசன் வந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய டேப்லெட் வந்து உங்களுக்கு டிலே ஆகும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெடிசன் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகிறது நல்லது. இருந்தாலும் ஒரு சில மெடிசன்லாம் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது, அதை நீங்கள் செக்இன் லக்கேஜ் தான் கேரி பண்ணணும். அதையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஃப்ளைட்டில் நீங்கள் மெடிசனோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 3 டாக்குமெண்ட் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரிஜினல் வச்சுருக்கணும். ரெண்டாவது நீங்கள் எந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறீங்களோ கண்டிப்பாக பில் கொடுத்துருப்பாங்க, அந்த பில்லு நீங்கள் சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. மூணாவது நீங்கள் எந்த மாதிரியான மெடிசன் வந்து நீங்கள் மெடிக்கலில் வாங்குறீங்களோ அதோடைய லேபிள் வந்து எந்த டேமேஜ் ஆகாமல் வச்சுக்கோங்க. எதற்காகனா நீங்கள் கொண்டு போகிற மருந்து வந்து பிரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த மருந்தான என்ஷூர் பண்ணுறதுக்கு அந்த லேபிள் பார்த்து தான் என்ஷூர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து மெடிசன் கொண்டு போகிறீங்கன்னா இந்த 3 முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிஸ்கிரிப்ஷன், நீங்கள் மெடிசன் வாங்கின பில்லு, அடுத்தது நீங்கள் கொண்டு போகிற மெடிசனுடைய லேபிளிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இதை 3 மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எவ்வளோ மெடிசன் கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எங்கேயும் மென்ஷன் பண்ணலை, இவ்வளோ தான் நீங்கள் கொண்டு போகணும், கம்மியாக தான் கொண்டு போகணும், இவ்வளோ குவான்டிட்டி வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கு தேவைப்படுற மெடிசனை நீங்கள் வந்து கேரி பண்ணலாம். உதாரணமாக ஒரு பேசஞ்சர் வந்து இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறாரு, அவருக்கு 6 மாதம் மெடிசன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அவர் வந்து கேரி பண்ணலாம். ஆனால் அதற்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து அவர்கிட்ட இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு தேவையான மெடிசனை வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அது 2 மாதமாக இருந்தாலும் சரி இல்லை 6 மாதம் மெடிசனாக இருந்தாலும் சரி நீங்கள் கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெடிசனை ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகும்போது என்ன பண்ணணும், செக்இன் லக்கேஜ் நீங்கள் கொண்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். மெடிசனை பொறுத்த வரைக்கும் 4ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட் ஃபார்ம், ரெண்டாவது ஜெல் ஃபார்ம், மூணாவது லிக்விட் ஃபார்ம், நாலாவது பவுடர் ஃபார்ம் மெடிசன். இந்த 4 டைப் ஆஃப் மெடிசனில் நீங்கள் வந்து டேப்லெட் ஃபார்ம் மெடிசன் வந்து ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் நீங்கள் இதில் என்ன என்ஷூர் பண்ணணும்னா எப்படி வந்து மெடிக்கலில் வாங்குறீங்களோ அதாவது ஸ்ட்ரிப்பில் வாங்கியிருப்பீங்க அதே போல் வந்து நீங்கள் கேரி பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெடிசனை எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு கேரி பண்ணுவாங்க, அந்த பாக்ஸில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காது. அப்படி இருக்கும்போது செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து அதை டினை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் மெடிக்கலில் நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே ஃபார்மில் நீங்கள் வந்து டேப்லெட் கொண்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது லிக்விட் ஜெல். இந்த மெடிசன் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போனீங்கன்னா லிக்விட் ஏரோசல் ஜெல் கேட்டகரியில் வந்துடும். அதாவது ஹேண்ட் லக்கேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த லிக்விட் ஏரோசல் ஜெல் எந்த டைப்பில் நீங்கள் கொண்டு போனாலும் அதிகபட்சமாக 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். அதே போல் நீங்கள் கொண்டு போகிற மெடிசனோட கண்டெய்னர் வந்து 100 ml கம்மியாக இருக்கணும். அது கம்மியாக இருக்கிற லிக்விட் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். இது வந்து வெறும் மெடிசன் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆல் டுகெதர் அதாவது நீங்கள் எந்த டைப் ஆஃப் லிக்விட் ஏரோசல் ஜெல் கொண்டு போனாலும் அதிகபட்சமாக 1 லிட்டர் தான் கொண்டு போக முடியும். அதனால் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொண்டு போகிற லிக்விட் மெடிசனோ இல்லை ஜெல் மெடிசனோ அதிகபட்சமாக 100 ml கண்டெய்னருக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் இருக்குது மெடிசன் இருக்குன்னா இதை வந்து ஹேண்ட் லக்கேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜ் வந்து நீங்கள் கொண்டு போகலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது பவுடர் ஃபார்ம் மெடிசன். இந்த பவுடர் ஃபார்ம் மெடிசனை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து சைல்டுக்கு தேவைப்படுறது, ரெண்டாவது அடல்ட்டுக்கு தேவைப்படுறது. இன்ஃபண்ட்டுக்கோ சைல்டுக்கோ தேவைப்படுற பவுடர் ஃபார்ம் மெடிசன் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜை கொண்டு போகலாம். ஆனால் அடல்ட்டுக்கு தேவைப்படுற பவுடர் ஃபார்ம் மெடிசனை நீங்கள் செக்இன் லக்கேஜில் கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா ஒரு சில டைமில் பவுடர் ஃபார்ம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஹேண்ட் லக்கேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க, செக்இன் லக்கேஜில் போட சொல்லுவாங்க. நீங்கள் ஒருவேளை அதிகமான பவுடர் ஃபார்ம் மெடிசன் கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் செக்இன் லக்கேஜை கேரி பண்ணுறது நல்லது. அடுத்தது மெடிசன் இல்லாமல் மெடிக்கல் டிவைஸ் வந்து கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகலாம். யாருக்கெல்லாம் ஆன்போர்டில் மெடிக்கல் டிவைஸ் தேவைப்படுதோ கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஏன்னா ஒரு சில பேசஞ்சருக்கு வந்து இன்சுலின் தேவைப்படும், இன்சுலின் சிரிஞ்ச் தேவைப்படும், நெபுலைசர், இது போல் எது வேணாலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆன்போர்டில் கொண்டு போகலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் அதாவது டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கையில் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கேரி பண்ணலாம்.
அடுத்தது மெடிசனை எப்படி வந்து பேக் பண்ணணும்னா ஹேண்ட் லக்கேஜில் டிரான்ஸ்பரண்ட் கவரில் உங்களோட மெடிசன் எல்லாமே நீங்கள் தனியாக வச்சு மெடிசன் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம். அப்படி எழுதி வச்சுட்டு நீங்கள் செக்யூரிட்டி செக்கில் வந்து ஸ்கேன் பண்ணும்போது அங்கே சிஎஸ்எஃப் இருப்பாங்க, அதை செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மெடிசன் நீங்கள் கேரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ்லேருந்து அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து செக்யூரிட்டிலேருந்து கிளியர் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். எப்போல்லாம் நீங்கள் மெடிசனோட ஃப்ளைட்டில் போகிறீங்களோ கண்டிப்பாக தனியான டிரான்ஸ்பரண்ட் பேக்கில் வச்சு சிஎஸ்எஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. அடுத்தது ஹேண்ட் லக்கேஜை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஹேண்ட் லக்கேஜ்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் பேக் சொல்லுவாங்க. நீங்கள் ஹேண்ட் பேக்கில் உங்களுடைய ஃப்ளைட் ஜேர்னிக்கு தேவைப்படுற மெடிசனை மட்டும் நீங்கள் தனியாக கிட் வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் உள்ள போனதுக்கப்புறம் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜை உங்களோட தலைக்கு மேலே இருக்கிற ஓவர் பின்னில் வச்சுருப்பீங்க. உங்களுடைய பர்சனல் பேக்கை உங்களுக்கு காலுக்கு அடியில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வந்து மெடிசன் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு சில மெடிசன்லாம் அதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும். அதாவது கம்மியான டெம்பரேச்சரில் தான் அதை கேரி பண்ணணும். ஐஸ் க்யூப், ஜெல் ஐஸ் வச்சு மெடிசன் வந்து கேரி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேரி பண்ணலாம். நிறைய பேசஞ்சர் இப்படி தான் கேரி பண்ணுறாங்க. அதை சின்ன தர்மாக்கோலில் உங்களோட மெடிசன் வச்சு அதோடைய ஐஸ் க்யூப் வச்சு நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுடைய மெடிசன் வந்து அந்த சர்டன் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். சப்போஸ் நீங்கள் அப்படி கேரி பண்ணல, உங்களோட மெடிசன் வந்து கம்மியான டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் கேபின் க்ரூட்டை நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மெடிசனை வந்து கம்மியான டெம்பரேச்சரில் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது மெடிசனை செக்கின் லக்கேஜ் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் என்ன ப்ரொசீஜரோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் லேபிளிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மெடிசன் வாங்குறதுக்கான பில்லு, இந்த 3 டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் செக்கின் லக்கேஜில் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். 100 ml மேலே இருக்கிற லிக்விட் மெடிசன், ஜெல் மெடிசன் எல்லாமே நீங்கள் செக்கின் லக்கேஜ் தான் கேரி பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து பேசன் கொண்டு போகிறாங்க. அந்த ஆயுர்வேதிக் மெடிசனை என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கிங்கோடு வரும், அதில் இருக்கிற பாட்டில் மட்டும் எடுத்து கொண்டு போகிறாங்க. ஆனால் நிறைய ஆயுர்வேதிக் மெடிசனில் அது லேபிளிங்கே இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த மெடிசனை வந்து சிஎஸ்எஃப்ஓ இல்லை செக்யூரிட்டி ஸ்டாஃபோ அதை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதிக் மெடிசனை கொண்டு போனீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் வாங்கினீங்களோ அதே பேக்கிங்கில் கொண்டு போங்க. அதே போல் நீங்கள் வாங்கினதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க. அப்படி கொண்டு போகும்போது இது ஆஃப்லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் பவுடர் ஃபார்ம் மெடிசன் இருந்தாலும் நீங்கள் செக்கின் லக்கேஜில் கேரி பண்ணுறது நல்லது. ப்ரிஸ்கிரிப்ஷன் கையில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் மெடிசனோட ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் கொண்டு போகலாம். ஆனால் கொண்டு போகும்போது டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து கேரி பண்ணலாம். அடுத்தது நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா கஸ்டம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அவங்க என்ன என்ஷூர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் கொண்டு போகிற மெடிசன் வந்து உங்களுக்கானது, அதற்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஃபாரின் போகும்போது ஒரு சில மெடிசன் வந்து அந்த நாட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டில் நீங்கள் கொண்டு போகிற மெடிசன் வந்து அனுமதியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கொண்டு போங்க. அப்படி நீங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அங்கே வந்து அவங்க ஆஃப்லோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு சில நாட்டில் ஒரு சில மெடிசன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை இன்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொண்டு போங்க. அடுத்தது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நார்மலான மெடிசனுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. உதாரணமாக பேராசிட்டமால் ஸ்ட்ரிப்பு, இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு எந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. நீங்கள் வந்து ஆன்போர்டில் இருந்து நீங்கள் கொண்டு போகலாம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க மெடிசன் வந்து எப்படி கேரி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.